ஹாய் காய்ஸ், ஷூட்டிங் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக லைட் செட்டெல்லாம் போட்டு டெக்கரேட் எல்லாம் பண்ணி ஹீரோயினுக்காக வெயிட் பண்ண ஹீரோயினும் அடித்து பிடிச்சி ஹீரோவை பார்க்குறதுக்கு ஓடி ஓடி வராங்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணானா இல்லையான்னு இந்த சீனில் சொல்லலை. அந்த சீனும் அப்படியே கட்டாக அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோயினும் ஆஃபீஸ்க்கு வர ஹீரோயினோட டீம்மேட்ஸ் எல்லாம் ஹீரோயின் கிட்ட மேடம் நேற்று ஹீரோ பண்ண சம்பவத்தை கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமாம் எனக்கும் அது தெரியும், அது அவனோட ப்ரைவசி, அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த விஷயத்த அவனே பார்த்துக்குவான், ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போக அடுத்த சீனில் நம்ம எம்ஜே பையனும் ஹீரோக்கிட்ட போய் என்ன பாஸ், நேற்று நைட்டு ரொம்ப ஆசையாக ஹீரோயின் கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணலான்னு போனீங்க, இன்னைக்கு காலையில் எழும்பி பார்த்தா சோஷியல் மீடியா பூரா உங்களோட ஃபோட்டோ தான் பரவலாக இருக்கு, அப்படி என்ன தான் பாஸ் ஆகிச்சு அப்படின்னு எம்ஜேயும் கேட்க ஹீரோவும் அதை ஏண்டா கேட்குற, நேற்று நைட்டு நான் ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணலான்னு போனேன்னா அந்த நேரம் பார்த்து என்ன நோக்கி ஒரு பஸ் வந்துச்சு, அந்த பஸ்குள்ளே இருந்து ஒரு 50-60 பேர், சார் நான் உங்களோட பிக் ஃபேன் சார், எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறீங்களா, ஒரு செல்ஃபிக்கு போஸ் கொடுங்க சார், அப்படி இப்படின்னு என்ன ரவுண்ட் அப் பண்ணி உசுரை வாங்கி தொலைச்சிட்டாங்கடா. அவனுங்களுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்து என்னோட கையும் போச்சு, செல்ஃபிக்கு போஸ் கொடுத்து கழுத்தும் போச்சு. அந்த நேரம் பார்த்து என்னோட மொபைல் ஃபோனும் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சுடா. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து யாரோ ஒரு நல்ல மனசுக்காரன் மிஸ்டர் யாங்க்கு கால் பண்ணி நான் இப்படி அவஸ்தைப்படுறத சொல்ல மிஸ்டர் யாங் தாண்டா என்ன வந்து காப்பாற்றி கூட்டு போனான் அப்படின்னு ஹீரோவும் சோகமாக சொல்ல அடுத்த சீனில் ஹீரோயின் காரில் எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்க அப்போ ஹீரோ நடித்த ஒரு ஆடும் ப்ளே ஆகுறத பார்த்து நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோயினும் ஆசையாக ஹீரோவை பார்க்கலான்னு போயிருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோ ஃபேன்ஸ் கிட்ட மாட்டி தத்தளிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இதை பார்த்த ஹீரோயின் தான் மிஸ்டர் யாங்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த சீனும் அப்படியே கட்டாகி ஹீரோயின் லாயரை பார்க்க வந்திருப்பாங்க. நம்ம லாயரும் ஹீரோயின் கிட்ட இங்கே பாருமா, நான் பார்க்க அழகா இருக்கிறேன், ஒரு நல்ல ஜாப்லையும் இருக்கிறேன், அப்படின்னு மட்டும் என்ன நீ லவ் பண்ண தேவையில்ல, நம்ம 2 பேருக்குள்ள செட் ஆகுமா, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா, உன்னோட லைஃப்பை என் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா, இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவா எடு அப்படின்னு லாயரும் ரொம்ப அழகா சொல்ல ஹீரோயினும் அவங்களோட பதிலை சொல்லாமையே கிளம்பி வந்துடுறாங்க. கார்ல வர ஹீரோயினும் என்ன கொடுமை சார் இது, ஒரு பக்கம் பார்த்தா லாயரோட நல்ல மனசு பிடிச்சிருக்கு, மற்ற பக்கம் பார்த்தா குறும்புத்தனமான ஹீரோவை பிடிச்சிருக்கு, இப்போ நான் என்ன தான் பண்றது, என்ன கொடுமை சார் இது அப்படின்னு ஹீரோயினும் கடுப்பாக அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்னப்பா லாயருக்கு ஓகே சொல்லிட்டியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஏண்டி நீ வேற, நானே குழம்பி போயிருக்கேன், என்ன கொஞ்சம் தனியாக இருக்க விடு அப்படின்னு ஹீரோயினும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சிருது ஹீரோயின் சோகமாக அப்செட்டாக இருக்கான்னு, அதனால கிளம்பி ஹீரோயினை பார்க்கவே வந்துடுறாங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு. ஹீரோயினும் நடந்ததெல்லாம் அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி புலம்ப அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இங்கே பாருடி, லாயர் உண்மையாகவே ஒரு நல்ல மனுஷன், எனக்கு லாயர் ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தா நான் அன்னைக்கே லாயரை கல்யாணம் பண்ணி 2-3 புள்ளையும் பெற்றிருப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிடுறாங்க. மறுபடியும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு உன்னோட வலியும் எனக்கு புரியுது, உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஹீரோன்னும் எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் லவ்வை மறக்கிறது ரொம்பவே பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம், அதனால நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சொல்ல நம்ம ஹீரோவும் சும்மா இல்லாமல் ஹீரோயினுக்கு மெசேஜுக்கு மேலே மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு மூவி டிக்கெட் எல்லாம் அனுப்பி இங்கே பாருமா உனக்காக ஒரு தியேட்டரே புக் பண்ணி வச்சிருக்கிறேன், மறக்காம வந்துரு அப்படின்னு ஹீரோவும் மெசேஜ் பண்ண அப்படியே நம்ம ஹீரோவையும் காட்ட ஹீரோயின்காக புக் பண்ண தியேட்டரில் ஹீரோயின் வருவான்னு ஹீரோயின்காக காத்திருக்க ஆனாலும் ஹீரோயின் வந்த பாடுனா இல்லை. சரி பரவாயில்லன்னு வீட்டுக்கு வந்த ஹீரோவும் என்ன இவ ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறா,
சரி மறுபடியும் ஒரு மெசேஜை போட்டு பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ மறுபடியும் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ண கரெக்டாக அந்த டைம் பார்த்து ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. டே முட்டா பயலே, இப்படித்தான் எனக்காக முட்டாள்தனமான செயலெல்லாம் செய்வியா? இனிமே இப்படி கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் செய்யாத. நான் உன்னோட வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன், மரியாதையா வந்து வீட்டு டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல ஹீரோவும் ஆசையா போயிட்டு டோரை ஓப்பன் பண்றான். வீட்டுக்குள்ள வந்த ஹீரோயினும் ஏண்டா நார பையலே, கிறுக்கு பையலே, லூசு பையலே, இப்படித்தான் தேவையில்லாம காசை செலவு பண்ணுவியா? அந்த காசை என்கிட்ட சரி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல அப்ப ஹீரோவும் அப்ப மேடம் என்கிட்ட பணம் வாங்கத்தான் வந்தீங்களோ அப்படின்னு கேட்க அறிவு இருக்காடா உனக்கு? உனக்கு என் கூட மூவி பார்க்கணும்னா 2 டிக்கெட் வாங்குனா பத்தாதா? இப்படி முழு தியேட்டரையுமா வாங்குறது அப்படின்னு ஹீரோயினும் கத்த ஹீரோவும் ஆமாண்டி, எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்காக எவ்வளோ காசு வேணாலும் செலவு பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல இதை கேட்ட ஹீரோயினும் நீ உண்மையாத்தான் சொல்றியா? என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஹீரோவும் உனக்குத்தான் அந்த கேவலமான மின்ட் சாக்லேட் சிப் ரொம்ப பிடிக்குமே, அதை விட உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்ல இதை கேட்ட ஹீரோயினும் அவங்களோட ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த முடியாம ஹீரோக்கு பச்சக்குன்னு ஒரு கிஸ்ஸை போட மறுபடியும் நிதானமாகி ஐயோ தெரியாம கிஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு ஹீரோயினும் பயப்பட ஹீரோவும் கிஸ் எல்லாம் இப்படி பண்ணக்கூடாது, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு ஹீரோவும் ரொமான்டிக்கா டீப்பா ஹீரோயினை கிஸ் பண்ண அந்த நேரம் பார்த்து நம்ம எம்ஜே பையனும் ஹீரோவோட கதவை தட்ட இதை பார்த்த ஹீரோவும் ஐயோ நேரம் கட்ட நேரத்துல வந்திருக்கானே அப்படின்னு பயந்துக்கிட்டே இங்க பாருமா, அவனுக்கு பாஸ்வேர்ட் தெரியும், கதவை திறந்துக்கிட்டு வந்துட போறாண்டி, சீக்கிரமா போய் எங்க சரி ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினை வீட்டுக்குள்ள ஒழிக்க அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் அம்மே அப்படின்னு கால்வலிக்கு கீழே விழ ஹீரோ சொன்ன மாதிரி எம்ஜேயும் கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வந்துடுறான். ஹீரோவும் என்னமோ கேஷுவலா எக்ஸசைஸ் பண்ற மாதிரி சீனை போட எம்ஜேயும் ஹீரோக்கு ஒரு வணக்கத்தை போட அது எப்படிடா சரியான டைம்க்கு வந்துடுற அப்படின்னு ஹீரோ கேட்க அதுதான் சார் எம்ஜே அப்படின்னு எம்ஜேயும் கெத்தா பதில் சொல்ல அப்ப எம்ஜேயும் ஹீரோவை பார்த்து என்ன சார் உங்களோட கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு, நைட் நீங்க சரியா தூங்கலையா? ஹீரோயினோட நினைப்புலயே உங்களுக்கு தூக்கம் போயிருக்காது இல்ல? ஹீரோயின் ரொம்ப ரொம்ப மோசம் அப்படின்னு ஹீரோயினை எம்ஜே திட்ட இதை கேட்ட ஹீரோவும் அட பாவி, உன்னோட வாயில வசம்ப வச்சு தேய்க்க நேரங்கட்ட நேரத்துல வந்ததும் இல்லாம இப்பதான் ஏதோ லவ் பிக்கப் ஆச்சு, அதுக்குள்ள புட்டுக்க வைக்க பாக்குறியா அப்படின்னு மெதுவா எம்ஜேயையும் ரூம்ல இருந்து வெளியே அனுப்பிடுறான். அடுத்த நாள் காலையில ஆபீஸ்க்கு வர்ற ஹீரோயினும் வழியில ஹீரோவோட போட்டோவை பார்த்துட்டு வழக்கத்துக்கு மாறா குட் மார்னிங் ஹனி, இன்னைக்கு சூப்பரா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு கிறுக்குத்தனமா பேசிட்டு போவ அடுத்த பக்கம் ஹீரோ அதுக்கும் மேல நேத்து நைட் நடந்த விஷயங்களை நினைச்சு ஐயோ ஐயோ அதை நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன், நினைச்சு பார்க்கவே ஜாலியா இருக்குப்பா அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிக்க இதை பார்த்த எம்ஜேயும் ஐயோ நம்ம பாஸ்க்கு ஹீரோயினை நினைச்சு கிறுக்கு பிடிச்சிருச்சு போலையே அப்படின்னு எம்ஜேயும் பயந்து போக அடுத்த பக்கம் ஆபீஸ்க்கு வர ஹீரோயினும் மறுபடியும் ஹீரோவோட போட்டோவை பார்த்துட்டு என்னோட செல்லக்குட்டி சூப்பரா இருக்கான்பா, என்னோட கண்ணே பட்டுரும் போல இருக்கு அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவோட போட்டோவை ஆசையா பார்க்க இதை பார்த்த மிஸ்டர் யாங்கும் ஆஹா ஹீரோ எப்படியோ பிக்கப் பண்ணிட்டான் போலையே அப்படின்னு அவரும் மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அதே நேரம் ஹீரோயினும் லாயர்கிட்ட அவங்களோட பதில சொல்லிடுறான்னு லாயரையும் போய் மீட் பண்றாங்க. லாயரை பார்த்து ஹீரோயினும் எனக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் நம்ம லாயர் சரி பரவாயில்லம்மா ஃப்ரீயா விடு, எனக்கு உண்மையிலையும் ஹீரோ மேலையும் எந்த கோபமும் இல்லை, நீ எப்பயும் போல என் கூட பேசலாம், பேசாம மட்டும் இருந்துராத அப்படின்னு லாயரும் கியூட்டா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப வீட்டுக்கு வர ஹீரோயினும் இப்ப ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுவோமா வேணாமா, கிறுக்கு பையன் என்ன செய்யறான்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோவை நினைச்சுக்கிட்டே கட்டில அங்கிட்டும் இங்கிட்டும் பெறல கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஹீரோவே கால் பண்ணிடுறான். ஹீரோயினும் ஆசையா போன் அட்டன் பண்ணிட்டு வெக்கத்திலேயே ஏன்னு கத்தி போன் ஒரு பக்கத்துக்கு தூக்கி போட ஹீரோவும் எதுக்கு செல்லக்குட்டி கத்துற அப்படின்னு கேட்க ஹீரோயினும் இல்ல இது வரைக்கும் நாம 2 பேரும் சண்டை போடுறதுக்கு தானே கால் பண்ணியே இருக்கோம், இந்த முறை கியூட்டா ரொமான்டிக்கா கொஞ்சம் பேசும்போது
எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல ஹீரோ அதுக்கும் மேலே வெக்கப்படுறான். அப்படியே ஹீரோவும் ரொமான்டிக்காக ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்க அப்போ ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட அந்த லாயர் கிறுக்கு பையன்கிட்ட உன்னோட பதிலை சொல்லிட்டியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமாம் இன்னொன்று சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்போ ஹீரோயினும் ஆமாம் சார், 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேட்டிங் ரூமில் மாட்டினீங்கல்ல, அது உண்மையா இல்லையான்னு கேட்க ஹீரோவும் பயந்துக்கிட்டே ஐயோ என்னோட செல்லக்குட்டி, அதெல்லாம் இல்லைம்மா, அதெல்லாம் வெறும் ஸ்கிரிப்ட் தான், எப்பயுமே என்னோட மனசில் நீ தான் இருக்க, நீ மட்டும்தான் அப்படின்னு ஹீரோ பாசமலையை கொட்ட ஹீரோயின் சிரிச்சிடுறாங்க. வெக்கப்பட்டுக்கிட்டே ஹீரோயினும் ஐ லவ் யூ ஹனி அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ண ஹீரோவும் ஐயா ஐ லவ் யூ சொல்லிட்டா அப்படின்னு மேலையும் கீழையும் குதிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸில் மீட்டிங்கில் இருக்கிற ஹீரோயினை காட்ட ஹீரோயினோட டீம்மேட்டில் ஒரு ஆள் இப்படி ரகசியமாக ஹீரோ டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்குன்னு ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப இதை பார்த்த ஹீரோயினும் பயந்து போய் ஃபோனை தூக்கி போட நம்ம பாஸும் எதுக்குமா பேய பார்த்த மாதிரி கத்துற அப்படின்னு ஹீரோயினோட ஃபோனை எடுத்து பார்க்க அந்த ஃபோனில் வந்திருக்கிற ஆர்டிக்கல்ல ஹீரோ அவரோட பக்கத்து வீட்டில் இருக்கிற ரொம்பவே அழகான கியூட்டான ஒரு லாயரை லவ் பண்ணுறான்னு அந்த ஆர்டிக்கல்ல போட்டிருக்கு. இந்த விஷயத்த பாஸும் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல அதோட அந்த ஆர்டிக்கல்ல ஹீரோவும் அவரோட லவரும் படிக்கட்டில் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததை யாரோ பார்த்துருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. இதை கேட்குற லாயருக்கு தூக்கி வாரி போடுது. அட பாவிகளா, ஹீரோவோட பேசிக்கிட்டு இருந்தது நானுடா, என்ன போய் அவனோட கோத்து விட்றீங்களே. அப்போ பாஸும் என்ன லாயரு, ஹீரோவோட பக்கத்து வீட்டில் இருக்கிறது நீங்கள் தான், நீங்கள் எதுவும் ஹீரோவை லவ் பண்ணுறீங்களோ அப்படின்னு ஓப்பனாக கேட்க இதை கேட்ட லாயரும் ஐயோ உன்னோட வாயை உடைச்சிருவேயா, என்ன பார்த்தா அப்படியா தெரியுது, உன்னோட ஆஃபீஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு வந்தேன் பார்த்தியா, என்னோட புத்தியை செருப்பாலையே அடிக்கணும் அப்படின்னு சூடாகி லாயரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த ஆர்டிக்கலை ஹீரோயினோட ஃப்ரெண்டான ரிப்போர்ட்டரும் பார்க்க லாயரை பார்த்ததுமே அவங்களுக்கு லாயரை பிடிச்சி போயிடுது. சும்மா சொல்லக்கூடாதுப்பா, பார்க்குறதுக்கு பையன் சூப்பராக இருக்கான் அப்படின்னு ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டும் அவங்களோட மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. அதே நேரம் ஹீரோவோட அம்மா ஹீரோ கூட பேசலான்னு வரும்போது ஹீரோவும் எதுக்கு இப்போ வந்தீங்க, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு ஹீரோ அவனோட அம்மாவை விரட்ட ஆனால் அதெல்லாம் கேட்காத அம்மாவும் ஹீரோவோட வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக மிஸ்டர் யாங்கும் அங்கே வர ஹீரோவும் மிஸ்டர் யாங்கிட்ட மரியாதையாக இந்த அம்மாவை இங்கேருந்து போக சொல்லு, இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ஹீரோவும் கோவமாக சொல்ல அதே நேரம் ஹீரோவை பற்றி தப்பான நியூஸாக ஹீரோவோட ஃபேன் பேஜில் யாரோ ஒரு ஆள் ரகசியமாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது யாருன்னு நமக்கு காட்டலை. இதோட இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் பின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டில் சந்திக்கிறேன். See you next video guys.